வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அதோடைய டைட்டில் என்னென்னா இன் தி ஃபாரஸ்ட். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா சரோஜினி நாயுடு. இந்த போயமில் எதை பற்றி ஆத்தர் பேசியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ட்ரீம்ஸ், வேஸ்ட் ட்ரீம்ஸ் எல்லாமே பேர்ன் பண்ணிவிட்டு நேச்சரான ட்ரீமை பார்க்குறதுக்காகவும் அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பீப்புள்ஸுடைய ட்ரீம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் அது ஜஸ்ட் இந்த ட்ரீமே ஒரு இமேஜினேஷனாக இருக்கும். ஸோ அந்த ட்ரீம் எல்லாம் என்ன செய்யுங்க, பேர்ன் பண்ணுங்கள். பேர்ன் பண்ணிவிட்டு நேச்சராக நம்மளால் அச்சீவ் பண்ணக்கூடிய ட்ரீமை பார்த்துட்டு அதை லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அப்படின்னு இந்த போயத்தில் சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, சம்மரி பார்க்கலாம். இந்த போயமில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் தி போயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாஸ்ட் ட்ரீம்ஸ், நீங்கள் முன்னாடி வச்சுருந்த ட்ரீம்ஸ் எல்லாம் என்ன செய்யுங்க, விடுங்க. அதெல்லாம் பேர்ன் பண்ணுங்கள். பேர்ன் பண்ணிவிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான நேச்சரான ட்ரீமை இனிமேல் ஃபைன் பண்ணுங்கள், இனிமேல் பார்க்குறதுக்கு ஆரம்பிங்க அப்படின்னு இந்த போயமை ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அட்ரஸிங்கோட இந்த போயமை பிகின் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாத இருக்கிற ட்ரீம்ஸ் எல்லாம் என்ன செய்யுங்க, பேர்ன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில் நம்ம பார்த்தது மாதிரி இந்த ஃபாரஸ்ட் அப்படின்னு இந்த போயமுடைய டைட்டில் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதை லீஃப் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஃபாலன் ஒயிட் பெட்டல்ஸ், இந்த லீஃப் எல்லாம் பெட்டல்ஸ், ஃபாலன் ஒயிட் பெட்டல்ஸ் அண்ட் ரெட் லீவ்ஸ். ஃபாலன் ஒயிட் பெட்டல்ஸையும் இந்த ரெட் லீஃபையும் என்ன பண்ணுங்கள், பேர்ன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு ஃபியூனரல் கண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த நூன் லைட் டைம் பாஸ்ட் ஆகி அப்படின்னா இந்த நூன் லைட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட்டு நியூ ஸ்டார்ட் ஆகிற டைமில் நீங்கள் இந்த பழைய ட்ரீம்ஸ் எல்லாம் விட்டுட்டு புது ட்ரீம்ஸுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் ஒரு அக்னாலஜோட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே இவ்வளோ நாளுமாக ஒரு பேர்டன் ட்ரீமை ஒரு பேர்டனை கேரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, ஒரு பேர்டன், ஒரு டெட் ட்ரீமை கேரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. ஒரு லாங் டைமாக இந்த டெட் ட்ரீமை தான் என்ன செஞ்சுட்டு இருந்துருக்காங்களாம், கேரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த ட்ரீமை என்ன செஞ்சாச்சு, பரி பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஈவினிங் டில் ஈவினிங், அந்த ஈவினிங் ஒரு க்ரே கலராக டேர்ன் ஆகிறது வரை என்ன செய்யணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெஸ்ட் ஒரு டெம்பரரியான விஷயம். நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், ஃபுல்லாகவே என்ன செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ரெஸ்ட் இஸ் அ டெம்பரரி. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இனி பார்க்கக்கூடிய ட்ரீம்ஸ் எல்லாமே என்ன செய்யணும், ஒரு மீனிங் அண்ட் ஹோப் உள்ள ட்ரீமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்த ட்ரீமை மாதிரியே ஒரு பேர்டான ட்ரீம், ஒரு யூஸ்லெஸ்ஸான ட்ரீமை பார்க்கக்கூடாது. இனி நம்ம பார்க்குற ட்ரீம்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்கணும், ஒரு மீனிங் அண்ட் ஹோப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் தி போயமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷார்ட்டாக நமக்கு புரிகிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போயம் எதை பற்றி பேசுது, ஒரு வேஸ்ட் ட்ரீம்ஸை பேர்ன் பண்ணுறதுக்கு தான் பேசுது. அண்ட் ட்ரீம் பண்ணுறது நேச்சராக ட்ரீம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த போயமை எண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஷார்ட் போயம் தான். இவ்வளோ தான் இந்த போயம் அண்ட் தி ஃபாரஸ்ட். இந்த போயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.